பரசுநாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் எங்களை பாதுகாத்தீர் கர்த்தாவே. இந்த வேளையிலும் அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும் உடைய வார்த்தை என்னும் அண்ணாவே எங்கள் வாயிலே நீர் தருவதற்காக மக்கள் நன்றி அப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் காத்து கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமென். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தர் கொடுத்த இல்லை என்ற வாக்கு தத்தம். இல்லை என்றதும் ஒரு வாக்கு தத்தம். அது என்ன வாக்கு தத்தம் என்று நாம் பார்க்கும்போது, ஆதியாகமம் 28:15, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறதும் இல்லை என்றார். இப்போ கைவிடுவது இல்லை என்ற வாக்குத்தத்தம், இல்லை என்ற வாக்குத்தத்தம். எப்படி? நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து, நீ எங்கே போனாலும் உன்னை நான் காத்து கொள்வேன். இது யார்கிட்ட சொல்கிறாரு? யாக்கோபு ஏசாவும் ஒரு தாயினுடைய பிள்ளைகள். இதில் ஏசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு தகப்பன் கண்ணு தெரியாமல் இருந்ததுனால அவனை ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டபடியால் ஏசா யாக்கோவின் மீது கோபமாக இருக்கான். அதனால் அவனை கொன்று விடுவானோன்னு பயந்து அவங்க அப்பா அம்மாவும் அவனை என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துலேருந்து அவங்களுடைய மாமா வீட்டுக்கு போகும்படி அவனை அனுப்புகிறார்கள். அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். போகிற வழியில் அவன் என்ன செய்கிறான், சாயங்காலம் ஆயிட்டு பதான் அராம் என்ற இடத்துக்கு போகிறான். போகும்போது அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்துல தூங்குறான். ஒரு கல்லை எடுத்து வச்சு அந்த வனாந்தரத்தில் படுத்து தூங்குறான். அப்படி அவன் தூங்கும்போது அந்த இடத்துல ஒரு தரிசனம், அவன் சொப்பனம் காண்றான். அதில் என்னென்னா, பூமியிலிருந்து வானம் வரைக்கும் ஒரு ஏணி இருக்குது. அந்த ஏணியில் தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். ஏணியின் மேலே கர்த்தர் நின்று அவனோடு கூட பேசுகிறார். அந்த இதுதான் இந்த வசனம் 28:15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், அதான் முக்கியமான பாயிண்ட்டு. நீ உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், கைவிடுவது இல்லை. அதனால் அவன் என்ன சொல்கிறான், தேவன் என்னோடே இருந்து தூங்கி முழித்த உடனே என்ன சொல்கிறான், இந்த ஸ்தலம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல என்ன. அந்த இடத்துக்கு தன் படுத்திருந்த தலைக்கு வைத்திருந்த அந்த கல்லை எடுத்து தூணாக நிறுத்தி அதுக்கு எண்ணெய் வார்த்து அதை அந்த இடத்திற்கு பெத்தேல்னு பேர் விடுறான். அதுக்கு முன்னால் அதுக்கு லூஸ்ன்னு பேர் இருந்துச்சு. இப்போ அவன் இப்போ என்ன பேர் விட்டான், பெத்தேல்னு பேர் விட்டான். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அந்த பெத்தேல்ன்ற இடத்துல உடனே அவன் என்ன செய்கிறான், பொருத்தனை பண்ணுறான். ஆண்டவர்கிட்ட கேட்கான், நான் இங்கேருந்து போகிறேன், எனக்கு உண்ண உணவு வேணும், உடுக்க வஸ்திரம் தரணும், திரும்பவும் என்னை எங்கள் தாய் தப்பன்ட்டு கொண்டு சேர்த்துடணும், சமாதானத்தோடு நான் போகணும். ஏன்னா அங்கே ஏசா என்னை கொல்ல வரான், அவன் என்ன செய்யணும், சமாதானமாயிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுறான். இப்படிலாம் நடந்தால் நான் என்ன செய்வேன், எனக்கு இருக்கிற எல்லாவற்றிலும் இந்த தூணை நான் தேவனுடைய வீடாக்குவேன். அதுக்கப்புறம் தசமபாகம் எல்லாவற்றிலையும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் பொருத்தனை பண்ணி கொண்டான். இப்படி கர்த்தர் அவனை என்ன செய்யலை, அவன் எங்கே போனாலும், அவன் லாபான் வீட்டில் போய் இருக்கும்போது அவனுக்கு ராகேல் 2வது பொண்ணு மேலே தான் அவனுக்கு ஆசை இருந்துச்சு. ஆனால் அவனை ஏமாற்றி ராகேலை மூத்த மகளை கட்டி வச்சான். ஆனால் மூத்தவள் இருக்க இளையவளை எப்படி கட்டுறதுன்னு சொல்லி தான் நான் கட்டி வச்சேன்னு சொல்லுவான். அப்படி ஏமாற்றப்பட்டாலும் ராகேலையும் திரும்ப கட்டுவான். கட்டி பிறகு 2 பேருக்கும் பிள்ளைகள் இருக்க கர்த்தர் கிருபை தந்தார்.
இதனால் கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் நீ உன் தகப்பன் வீட்டுக்கு போன்னு சொல்கிறார். உடனே அவன் திரும்பி வாரான் கானானுக்கு. அப்போ வரும்போது அவனுக்கு எவ்வளோ இருக்குது, அவன் சம்பாதித்தது அவ்வளோ இருந்துச்சு, அவ்வளோ மிருகஜீவன்கள், 2 பரிவாரங்களோடு. அவனுக்கு பிள்ளைகளும் நிறையா இருக்குது, 12 பிள்ளைகள் இருக்குது. அப்படியே எல்லா பிள்ளைகளையும் அவன் கூட்டிக்கிட்டு 2 மனைவிமாரும் 2 மறுமனையாட்டிகளுமாக 4 பேர் மனைவிகள், மீதியெல்லாம் அவனுடைய பிள்ளைகள், மிருக ஜீவன்கள், அவங்களுக்குரிய எல்லாவற்றையும் அவங்க கொண்டுக்கிட்டு 2 பரிவாரமாக மொத்தையில் போனவன் இப்போ 2 பரிவாரத்தோடு தன் தாய் தப்பன் வீட்டுக்கு திரும்பி வரான். திரும்பி வரும்போது ஏசா கோபமாக இருக்கிற நம்மளை கொன்றுவானவன் கேட்டது என்னது, சமாதானத்தோடு திரும்பி வரணும். அதை ஆண்டவர் வாய்க்க செய்கிறார். ஆண்டவருடைய பாதத்திலிருந்து இரவு முழுசும் ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியும் உம்மை போக விடேன் என்று சொல்லி அவரை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டான். உடனே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து அவன் விரும்பினபடி அவனுக்கு அவனுடைய பேரை என்ன செய்கிறாரு, மாற்றார். நீ எத்தன், யாக்கோபுனா எத்தன்னு அர்த்தம். யாக்கோபு எனப்படாமல் இனி யார் என்று அழைக்கப்படுவாய், இஸ்ரேல் எனப்படுவாய். உன் சந்ததி பெருக பண்ணுவேன். நீ ஆபிரகாமின் சந்ததி ஆகையால் நீ உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அவனை பெருக பண்ணினார். அடுத்த இல்லை எதுனா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இது நிறைய வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 49:15-16 ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏனென்றால் அடுத்த வசனம், நான் உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எல்லாம் என் முன் இருக்கிறது என்று கர்த்தர் கூறுகிறார். தாய் மறந்தால், தாய் பொதுவாக மறக்க மாட்டான், அப்படியே தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏன்னா நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வச்சுருக்கேன். உனக்கும் எனக்கு நடுவில் இருக்கிற அந்த மதில்களெல்லாம் எனக்கு முன்பாக நிற்கிறது. அதனால் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார். தாய் அன்பு காட்டிலும் தேவனுடைய அன்பு விசேஷமானது என்பதை சொல்கிறார். அப்புறம் ஏசாயா 44:21 என்ன சொல்லப்படுதுன்னா, இஸ்ரவேலே என் தாசன், நீ என்னால் மறக்கப்பட்டு போவதில்லை. இஸ்ரவேலர் ஒவ்வொரு நேரமும் நல்லா இருந்தால் அவங்க ஆண்டவரை மறந்துடுவாங்க. கொஞ்சம் கஷ்டமாக வந்தவுடனே தேவனே தேவனே பிதாவே எங்களுக்கு இறங்கும்னு சொல்லிட்டு அவரிடத்துல வந்துடுவாங்க. அப்போ ஆண்டவர் அவர்களை என்ன செய்வார், சேர்த்து கொள்வார். அப்படியே அவங்க எவ்வளோதான் வழி தப்பி போனாலும் ஆண்டவர் அவர்களை திரும்ப திரும்ப மந்தையில் சேர்த்து கொண்டு, இஸ்ரவேலே நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஏசாயா 44:21 சொல்கிறாரு. 44:22 என்ன சொல்கிறார், நான் உன்னை மீட்டு கொண்டேன், அதனால் நீ என்னால் மறக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறார். இப்போ ஆண்டவரால் நாம் மீட்கப்படும் பொழுது நாம் ஒரு பொழுதும் என்ன செய்யப்படுவதில்லை, மறக்கப்பட்டு போவதில்லை. தாவீதை சாமுவேல் தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணான். அபிஷேகம் பண்ண உடனே தேவனுடைய ஆவி தாவீதுக்குள் வந்தது. அதனால் தாவீது தேவ வல்லமையினால் பெலிஸ்தர்களுடைய படை தளபதி, அவன் பார்த்தாலே பயங்கரமாக இருக்கான், அசூரன். அவன் அவன் பேர் கோலியாத். அவன் எதிர்த்து வாரான். சவுல் முதற்கொண்டு பயப்படும். சவுல் பராக்கிரமசாலி, இஸ்ரவேல் ஜனங்களின் முதல் ராஜா. அவன் அவ்வளோ வல்லமாக படைத்தவன். அவன் என்ன செய்கிறான், இவன் சத்தத்தை கட்டே பயப்படுறான். உடனே தாவீது என்ன சொல்கிறான், தேவ நாமத்தினால அவன் சாதாரண விருத்தசேனம் இல்லாத மிருகங்களுக்கு ஒத்தவன், அதனால் இவனை மேற்கொள்வது எனக்கு லேசான காரியம்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்குள்ள தேவ வல்லமை இருந்துச்சு, பரிசுத்தாவியானவர் அவனோடு கூட இருந்தார். அதனால் அவனுக்குள்ளே இருக்கிற வல்லமையை அவன் உணரத்த முடிந்தது. ஏன்னா ஒரு தடவை ஒரு கரடியை கொன்னான், ஒரு தடவை ஒரு சிங்கத்தை கொண்டான். அதனால் அவனுக்குள்ளே அந்த பலன் அதிகமாக இருந்துச்சு. அதனால் அவன் எளிதாக அந்த பெலிஸ்தரை வீழ்த்தினான். அவன் கீழே விழுந்த ஒரு கூழாங்கல்னால் அவனை கீழே உள்ள வச்சான். அவன் பக்கத்தில் போய் அவன் வாழையே உருவி அவன் தலையே வெட்டினான். அந்த அளவுக்கு அவனுக்கு வல்லமையும் தைரியத்தையும் கர்த்தர் கொடுத்தார்.
அதனால் எல்லா மக்களுடைய மனதிலும் அவன் இடம் பிடித்து கொள்ளப்பட்டான். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பெண்கள் எல்லாம் வாழ்த்துனாங்க. தாவீது கொண்டது, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று வாழ்த்து பாடலை மாறி மாறி பாடினாங்க. இதை கேட்ட சவுல் ராஜாவுக்கு பொறாமை வந்துச்சு. உடனே தாவீதை அழித்து விட வேண்டும் என்று அவன் விரும்பி தாவீதை விரட்டி 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 அவனை கொல்றதுக்கு பார்க்கான். ஆனால் ஆண்டவர் 2 பேருக்கு நடுவில் இருந்து சவுல் தாவீதை தாக்காதபடி கர்த்தர் என்ன செய்தார்? அவனை பாதுகாத்து கொண்டார். இவ்வாறு கர்த்தரால் தாவீது மறக்கப்படாதபடியால் அவனுக்கு எந்த சோதனையும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். அதே மாதிரி அன்னாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு. அவர் தன்னுடைய வேதனைகளை எல்லாம் தெய்வ சமூகத்தில் ஊற்றினான். அந்த தேவாலயத்தில் இருந்த அந்த ஆசாரியர் என்ன செய்கிறாரு? ஏலி அவளை பார்த்து, நீ தேவனிடத்தில் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வாய், சமாதானத்தோடே போ அப்படின்னு சொல்கிறார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்போ அவள் அதை கேட்ட உடனே அவள் மனதில் ஒரு சமாதானம் வந்துச்சு. அவளை துக்கத்தோடு அவ்வளோத்தையும் ஆண்டவர்கிட்ட உதுத்துட்டாள். அவளுடைய மனக்லேசத்தை ஆண்டவரிடத்தில் ஊற்றின பின்பு அவளுக்கு ஒரு சமாதானமான ஒரு வார்த்தை கட்டினார். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டவைகளை எல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய். என்ன கேட்டாலும் அவருக்கு தெரியாது, ஆனால் நீ கேட்டவைகளை பெற்றுக்கொள்வாய் என்று ஏலி சொன்னது அவளுக்கு கர்த்தர் சொன்னது போல் இருக்கும். உடனே அதை விசுவாசித்தாள். சமாதானத்தோடையே போன்னு சொன்னோன்னே சமாதானத்தோடே அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்தாள். அதற்கப்புறம் அவள் முகவாடலாக இருக்கவே இல்லை. அவள் விசுவாசித்தா, எனக்கு பிள்ளையை ஆண்டவர் கொடுப்பார். அப்புறம் கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அவள் சாமுவேலை பெற்றாள். அதுக்கப்புறம் அவள் ஒரு பொருத்தனை பண்ணி தான் ஜெபம் பண்ணான். எனக்கு ஆண் பிள்ளை பிறந்தால் அதை என்ன செய்வேன்? உம்முடைய ஊழியத்திற்கென்று உமக்கென்று நான் விடுவேன் இந்த ஆலயத்திலேன்னு சொன்னான். அதே மாதிரி அவன் சாமுவேலே ஆலயத்தில் ஏலி இடத்துல கொண்டு விட்டான். விட்டு அவள் கர்த்தருக்குள் களிகூர்ந்து தேவனை துதித்து பாடினாள். அப்போ அவள் பொருத்தனை நிறைவேற்றினாள், கர்த்தரை துதித்து பாடினாள். அதனால் கர்த்தர் அவளை திரும்பவும் நினைத்தருளினார், கடாட்சம் பண்ணினார். அதனால் அவளுக்கு 3 குமாரர்களும் 2 குமார்த்திகளும் மறுபடியும் பிறந்தார்கள். அப்படி அவளுடைய குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்தார்? தழைக்க செய்தார். அதனால் அவள் என்ன செய்யலை? ஆண்டவரிடத்தில் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்துட்டாள். அதனால் கர்த்தர் மறவாமல் அவளை என்ன செய்தார்? நினைத்தருளினார். அப்போ நீ என்னால் மறக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம மறக்கப்படாமல் கர்த்தர் நமக்கு தேவையானதை என்ன செய்வார்? கண்டிப்பாக தருவார். 3வது, வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:26 என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவர்களை வனாந்திரத்தில் வழி நடத்தினார். அப்பொழுது அவர்களுக்கு நிறைய எதிரிகள் வந்தார்கள். ஆனால் அவர்கள் யாரும் அவர்களை மேற்கொள்ள முடியாதபடி இஸ்ரவேலர் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாத்தார். இது சங்கீதம் தாவீது பாடும்போது சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமோ அவர்கள் முகங்கள் என்ன செய்யாது? வெட்கப்பட்டு போகாது. நம்ம இயேசுவே இறங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நோக்கி பார்த்து நம்முடைய காரியங்களை நம்ம சொல்லும்போது கர்த்தர் உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டு நமக்கு தேவையானதை என்ன செய்வார்? நிச்சயமாக தருவார். அதுதான் அவர் நம்ம மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலைகளையே மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். அதை மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி வழி நடத்தினான்னு பார்த்தீங்கன்னா, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களில் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். அப்படிப்பட்ட தேவன் என்ன செய்வதில்லை? நம்மை மறப்பதில்லை.
ஆகையால் நாம் வெட்கப்பட்டு போவது இல்லை. நம்ம தேவன் நம்மளை எப்படி வழி நடத்துகிறார். கழுகு தன் குஞ்சுகளே என்ன செய்யுது, முதல்ல அது என்ன செய்யுது, கூட்டை கலைச்சிருது. அப்போ குஞ்சுகள் எங்கே உட்காரன்னு தெரியாமல் அப்படியே தடுமாறும். அப்போ என்ன செய்யும், குஞ்சுகளின் மேல் அசைவாடும், அப்படியே மேலே பறந்துக்கிட்டு இருக்கும். அப்போ தன் செட்டைகளை விரித்து, அந்த செட்டையை விரித்த உடனே அதில் என்ன செஞ்சுக்கிடுது, கழுகு குஞ்சுகள் உட்கார்ந்துக்கிடுது. உடனே அதில் கழுகு குஞ்சுகள் அதிலேயே அந்த செட்டையிலேயே அப்படியே சுமந்து கொண்டு செல்லும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அப்படி 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 பண்ணும்போது அந்த ரெக்கையை லேசாக மடக்கணுன்னு அந்த குஞ்சுகள் அப்படி பழையபடி கீழே விழுற மாதிரி இருக்கும். உடனே திரும்பவும் அதே மாதிரி பறந்து அந்த குஞ்சுகளை தாக்கிது. இப்படியே அந்த குஞ்சியை பறக்க வச்சு, அதுவும் உயரமான இடம், ஏன்னா உயரமான இடங்களில் தான் அது கூடு கட்டி வாழும். அந்த மாதிரி உயரமாக அந்த கழுகுகள் பறப்பதற்கு எல்லா இதுகளையும் எது சொல்லிக் கொடுக்கும், தாய் கழுகு சொல்லி கொடுக்கும். சின்ன குஞ்சு கழுகுகளை தன்னுடைய சிட்டையில் வச்சு தான் அது என்ன செய்யும், சுமந்து சென்று. அதான் கழுகு தன் குஞ்சுகளுக்காக முதல்ல கூட்டை கலைச்சி குஞ்சுகளின் மேல் அசைவாடி குஞ்சுகளை தன் செட்டையின் விரித்து செட்டையில் அமர வைத்து சுமந்து செல்லும். அப்போது இதே மாதிரி கர்த்தரும் என்ன செஞ்சார், இஸ்ரவேல் ஜனங்களை அதே மாதிரி வனாந்திரத்தில் என்ன செய்தார், வழி நடத்தினார். அவர்களை ஆண்டவர் என்ன செய்யலை, ஒரு பொழுதும் மறக்கலை. அப்படி மறக்காமல் இருந்தபடியால் அவர்கள் என்ன செய்யப்படவில்லை, வெட்கப்பட்டு போகவில்லை. இப்போ யாரெல்லாம் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அவரை மறவாதவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். யாரெல்லாம் ஆண்டவரே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். கர்த்தருக்கு காத்திருக்க, இது நமக்கு தெரிஞ்ச ஏசாயா 49:23 கடைசி லைன், நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வதில்லை, வெட்கப்படுவதில்லை. அவங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. அதே மாதிரி 1 பேதுரு 2:6 தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமான மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. முதல்ல அவரை மறவாதவர்கள் வெட்கப்படுவதில்லை. 2வது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. 3வது விசுவாசமாய் இருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. 4வது நமக்கு யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. ஏன்னா கொடியன் என்ன செய்து விட்டான், அற்று போனதால் யாக்கோபு இனி வெட்கப்படுவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான அந்த கொடியவன்னா யார், பிசாசு, அவன் என்ன செய்து விட்டான், கொல்லப்பட்டு விட்டான். ஆகையால் யாக்கோபு என்ன செய்ய மாட்டான், வெட்கப்பட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லி ஏசாயா 29:20 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, வெட்கப்படும். கர்த்தரை மறக்கவே கூடாது. அவரை நம்முடைய இருதயத்தில் எப்பவும் வைத்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது அவர் நமக்கு எப்போது நன்மையான காரியங்களையே செய்வார். அப்புறம் நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு பொழுதும் என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. அப்புறம் பேதுரு என்ன சொல்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. அதே மாதிரி யாக்கோபின் வம்சத்தாரை குறித்து யாக்கோபு இனி வெட்கப்படுவதில்லை. ஏன்னா கொடியன் அற்று போனதால் யாக்கோபு இனி வெட்கப்படுவது இல்லை. 4வது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னார் இல்லையா. உபாகமம் 31:6 நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது. இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி தேற்றி ஆண்டவர் அந்த வனாந்திரத்தில் வழி நடத்தி வந்து இதே வார்த்தைகளை நாம் நமக்கென்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அவைகள் நமக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பயப்படவே வேண்டாம், பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், உன்னோடு கூட இருக்கிறவர், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவாவை, மோசேக்கு அப்புறம் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி சென்றான். அப்போ யோசுவா ரொம்ப பயப்படுவான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்கிறார். மோசையை ரொம்ப பயப்படும் போது, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. உனக்கு எதிர்த்து நிற்கிறவன் அழிந்து போவான். அதனால் யாரும் நிற்க மாட்டாங்க. நான் எப்படி மோசையோடு இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்தேனோ அதுபோல் உன்னோடும் கூட இருந்து நான் வழி நடத்துவேன்னு சொல்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். யோசுவா தான் ஜனங்களை என்ன செய்தான்? கானானுக்கு வழி நடத்தி சென்றான். கானானுக்குள்ளே போனோடனே கானானை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்ததும் இந்த யோசுவா தான். அவனுக்கு அதற்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுத்து கர்த்தர் யோசுவாவை விட்டு விலகாமல் இருந்து அவனை செய்தார். நாம் அப்படி கைவிடாமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத எபிரேயர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்போ ஆண்டவர் என்ன செய்வாரா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளோ ஒரு நல்ல வசனம் பாருங்கள். நமக்கு என்ன ஆசை வரக்கூடாது? பணம், கொஞ்சம் பணம் வந்தால் போதும், இன்னும் கொஞ்சம் சொல்லி பணத்து மேலே ஆசை அதிகமாக மோகம் வந்துடும். நிறைய பணம் செலவழிக்க மாட்டாங்க. பேங்க்கில் நிறைய பணம் கிடக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் தப்புன்றது தான் ஆண்டவர் சொல்கிறார். பண ஆசை இல்லாதவர்களாக இருங்கள். பணம் தேவை, நமக்கு சாப்பாட்டுக்கு வேணும், நமக்கு துணிமணிக்கு வேணும், வீட்டை நடத்துறதுக்கு வேணும், பிள்ளைகள் படிப்புக்கு தேவை, அதுக்கெல்லாம் பணம் தேவை தான். ஆனால் அந்த பணம் தான் குறின்னு சொல்லி பணத்து மேலேயே என்ன செய்யக்கூடாது? நாட்டம் கொள்ளக்கூடாது. பணத்தையே என்ன செய்யக்கூடாது? யோசித்து இவ்வளோ பணம், அதில் இவ்வளோ வச்சா அப்படி ஆயிரும் சிலர் கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கிறுக்காவே ஆயிடுவாங்க. அதனால் ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நமக்கு இருக்கிறது போதும். கர்த்தர் நம்மை நல்லா ஆசீர்வச்சிருக்க, உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தங்க வீடும் தந்து நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறார்னு சொல்லி நம்ம எண்ணினோன்னா கர்த்தர் மேலும் மேலும் நம்ம வளர கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த வசனங்களின்படி நாம் நடந்தால் கர்த்தர் நம்மை விட்டு விலகுவது இல்லை. கடைசியாக ஒன்றுமில்லாமல் போவதில்லை. பவுல் கொரிந்து சபைக்கு சொல்கிறான், நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் ஒன்றுமில்லாமல் போவதில்லை. சவுல் கிறிஸ்தவர்களை அழிக்கிறதுக்காக தான் வந்தான். தரிசு பட்டணத்திலிருந்து தமஸ்கு பட்டணத்திற்கு வந்தான். வரும் வழியில் இயேசுவால் அவன் என்ன செய்யப்பட்டான்? சந்திக்கப்பட்டான். இயேசு என்ன சொல்கிறாரு? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், சவுலே சவுலேன்னு அழைத்தார். அழைத்த உடனே நீ யார் ஆண்டவரேன்னு சொன்னார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் என்ன செய்கிறான்? அப்படியே நின்று கவனிக்கிறான். அவனுக்கு கண்ணு தெரியல, ஆனாலும் இந்த வெளிச்சத்தினால அவனுக்கு கண்ணு தெரியாமல் போயிட்டு. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறத அவன் நல்லா கேட்குறான். கேட்டு அவன் என்ன செய்கிறான்? அப்படியே இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அவன் கிறிஸ்தவர்களை அழிக்க வந்தவன் கிறிஸ்துவுக்காக தன் உயிரை கொடுக்க கூட அவன் சிறந்து வந்துட்டான். உடனே அவன் சிறந்த ஒரு சுவிசேஷனாகவும் தன்னுடைய சாட்சியை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவராகவும் அவன் இருந்ததுனால அந்த மத போதகர்களும் யூதர்களும் எல்லாரும் அவனை என்ன செய்கிறாங்க? ஒடுக்குறாங்க, அவனை அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துகிறார்கள். அவன் தள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் ஒடுங்கி போகவும் இல்லை, நெருக்கப்படவும் இல்லை, மனமுறிவு அடையவும் இல்லை. ஏனென்றால் அவனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தபடியால் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஒன்றும் இல்லாமல் போவதில்லை. இது 2 கொரிந்தியர் 4:8 சொல்லப்பட்டிருக்கு. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது. இந்த வசனத்தை நம்ம படித்து வச்சுக்கணும். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை,
கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று பவுல் சொல்கிறான். கர்த்தர் என்னை எந்த நிலையில் இருந்தாலும் அவர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவனை பலப்படுத்தி எல்லா தீங்குக்கும் அவனை விலக்கி காத்தார். அப்படி காக்கிற தேவன் ஒரு பொழுதும் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆகையால் நாம் கர்த்தரை குறித்து வீர முழக்கமிட்டு ஆண்டவர் இருந்தால் நமக்கு ஒன்றுமில்லாமல் போவதில்லை, சிறுமைப்பட்டு நாம் போவதில்லை என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். இப்போ 5 இல்லையை பற்றி தியானித்தோம். முதல் இல்லை என்னது? அவர் நான் சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபிடம் கர்த்தர் கூறுகிறார். அப்படியே செய்து அவன் போகும்போது ஒன்றும் இல்லாமல் தான் போனான். திரும்பி வரும்போது 2 பரிவாரத்தோடு திரும்பி வந்தான். அவன் கேட்ட மாதிரி ஏசா சமாதானத்தோடு யாக்கோபை ஏற்றுக்கொண்டான். அதனால் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் கைவிடாமல் பாதுகாத்தார். அவனை பெரிய ஜாதியாக்கினார். 2வது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அவரை மாத்திரம் தெய்வமாக நாம் கொண்டால் நாம் ஒரு பொழுதும் என்ன செய்யலை? மறக்கப்படுவதில்லை. 3வது, வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் என்ன செய்வதில்லை? வெட்கப்பட்டு போவதில்லை. காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவரை விசுவாசிக்கிறவர்களும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். கொடியனை கர்த்தர் அகற்றியதினால் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. 4வது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. யோசுவாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் பிரவேசிக்க வழி நடத்தினார். அப்படி செய்யும்போது எல்லா தடைகளையும் அகற்ற கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அதனால் யோசுவாவை விட்டு அவர் விலகவே இல்லை. அப்புறம் ஒன்றுமில்லாமல் போவதில்லை. நமக்கு கூட அவர் இருந்தால், பரிசுத்தாவியானவர் நம்ம கூட இருந்தால் நம்ம ஒடுங்கி போவதில்லை, மனமுறிவு அடைவதில்லை, கைவிடப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை. இப்படி கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? பாதுகாப்பார். இப்படி காக்கிற தேவன் ஒரு பொழுதும் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆகையால் காக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இல்லை என்ற வாக்குத்தத்தங்களை இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடுவதில்லை. ஆண்டவரே, நீர் எங்களை மறப்பதில்லை. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்துகிற தேவனாய் நீர் இருக்கிறீரப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீ என்னால் மறக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லாமல் போகாதபடி எங்களை கடைசி எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகாதபடி கர்த்தாவே, மனமுறிந்து போகாதபடி கர்த்தாவே, மறக்கப்பட்டு போகாதபடி இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காக நன்றி அப்பா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்ற பிரகாரமாக நீர் எங்களுக்காக விழிப்போடு இருந்து எங்களை எல்லாவற்றையும் நின்றும் பாதுகாத்து நீர் வழிநடத்தி வருகிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதிக்கும் தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறோம். இம்மட்டும் வழி நடத்தினீர், இனிமேலும் நீர் காத்து கொள்ளும். தேவைகளெல்லாம் நீர் சந்தியும், நீரே வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தை தியானித்தோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.